Trigonometric topicல exercise 3.5 questions பார்க்கலாம் பாருங்க. First question, find the values of cos 2a. A lies in the first quadrant when cos a is equal to 15 by 17, sin a equal to 4 by 5, tan a equal to 16 by 63. அதாவது நம்ம cos 2a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 3 different valuesக்கு cos 2a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் நம்ம பார்த்தீங்கன்னா cos a is equal to the 15 by 17 எடுத்துக்கலாம். cos 2a க்கும் cos a வும் இருக்கிற மாதிரி என்ன ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா cos 2a க்கு வந்து ஃபார்முலா 2 cos square a minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. cos 2a க்கு இது ஃபார்முலா cos 2 theta ஃபார்முலா cos 2 theta equal to 2 cos square theta minus 1 ன்னு இருக்கு. இப்போ 2 into இந்த cos theta வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 15 by 17 கொடுத்திருக்காங்க. அப்போ 15 by 17 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணலாம் சரிங்களா. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ட்டு இந்த 15 ஸ்கொயர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 225 வரும். டிவைட் பை 17 ஸ்கொயர் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 289 வரும் சரிங்களா. 289 அப்படின்னு போட்டுட்டு இது மைனஸ் ஒன்னு போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 289 எல்சிஎம் எடுத்துக்கோம்னா 2 இன்ட்டு 225 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 450. இந்த 450 மைனஸ் 289 அப்படின்னு போட்டு டிவைட் பை 289 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 450லேருந்து 289 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 161 வரும். ஸோ 161 டிவைட் பை 289 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து cos 2a சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஒன்று பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் ஒன் sin a is equal to 4 by 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் sin a cos 2a என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2a க்கு வந்து அதாவது cos 2 theta equal to 1 minus 2 sin square theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ cos 2a is equal to நம்ம 1 minus 2 sin square a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இங்க 1ன்னு போட்டுட்டு மைனஸ் 2 இன்ட்டு இந்த sin a வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க 4 by 5 கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ வந்து sin a பிளஸ்ல 4 by 5 போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா 1 minus 2 இன்ட்டு இந்த 4 ஸ்கொயர் வந்து 16 5 ஸ்கொயர் வந்து 25 அப்படின்னு போட்டுட்டு இப்போ இது எல்சிஎம் எடுங்க. அப்போ 25 மைனஸ் இந்த 2 இன்ட்டு 16 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 32 கிடைக்கும். டிவைட் பை 25 அப்படின்னு வருது. இப்போ 25ல 32 நம்ம செப்பரேட் பண்ணலாம். அப்படி செப்பரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 7 வரும். ஸோ மைனஸ் 7 by 25. ஸோ அப்போ cos 2a செகண்ட் ஒன் இது செகண்ட் ஒன்னுக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 by 25. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன வந்து பாருங்க 161 by 289 வந்தது. செகண்ட் ஒன் வந்து என்ன வந்து பாருங்க மைனஸ் 7 by 25. இப்போ தேர்ட் ஒன் tan a equal to 16 by 63 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா cos 2a கண்டுபிடிக்கலாம். அப்போ tan theta கொடுத்துருக்காங்க இல்லையா. cos 2 theta in terms of tan 2 theta என்ன tan theta என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா cos 2 theta equal to 1 minus tan square theta by 1 plus tan square theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ cos 2a is equal என்ன எழுதலாம் 1 minus tan square a divided by 1 plus tan square a அப்படி நம்ம எழுதிக்கலாம் இல்லைங்களா. சரி இப்போ cos a வந்து 16 by 63. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது tan theta பிளேஸ்ல 16 by 63 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் 16 by 63 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஸ்கொயர் போட்டோம். டிவைட் பை 1 பிளஸ் 16 by 63 அப்படின்னு போட்டு இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இதை சிம்பிளை பண்ணணும். இது மொத்தமாக சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3713 டிவைட் பை 4225 அப்படின்னு இந்த ஆன்சர் வந்து இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாம் பாருங்க. If theta is an acute angle, then find sin pi by 4 minus theta by 2, where sin theta equal to 1 by 25. அடுத்து வந்து cos pi by 4 plus theta by 2, when sin theta equal to 8 by 9 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா கவனிங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா cos sin ஃபர்ஸ்ட் வந்து sin pi by 4 minus theta by 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. sin theta வந்து 1 by 25 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இது புரியுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா cos 2 theta ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. சரி cos 2 theta ஃபார்முலானா cos இந்த pi by 4 minus theta by 2 வந்து நம்ம thetaன்னு எடுத்துக்கலாம். cos 2 theta மாதிரி அதாவது theta வந்து pi by 4 minus theta by 2ன்னு எடுத்துக்கங்க. இப்போ cos 2 thetaக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. இந்த cos 2 theta இருக்கு இல்லையா. இந்த 2 உள்ள கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும்னா cos 2 உள்ள போயிடுச்சுன்னா 4 2 கேன்சல் பண்ணுச்சுன்னா pi by 2 வந்துருமா. அடுத்து இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் theta அப்படின்னு வந்துடும். cos pi by 2 மைனஸ் theta அப்படின்னு வந்துடும். cos 90 மைனஸ் theta என்ன சொல்லுங்க sin theta. ஓகேங்களா. அப்போ sin theta
இந்த sin θ தான் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க 1/25 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன புரியுது cos 2 twice the pi by 4 minus θ by 2 வந்து நம்ம 1/25 போட்டுக்கலாமா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த cos 2θ இங்க sin θ வந்து 1/25 தெரியுது இல்லைங்களா? சரி, இந்த இது நமக்கு வந்து என்ன வேணும் sin pi by 4 minus θ by 2 வேணும். இப்போ இந்த cos 2θக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minus 2 sin square θ இருக்கு. அப்ப இந்த cos 2θ பிளேஸ்ல 1 minus 2 sin square θ போடுறேன். sin square θன்றது என்ன அர்த்தம் pi by 4 minus θ by 2 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ pi by 4 minus θ by 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த cos 2θ வேல்யூ தான் என்ன கிடைச்சிருக்கு 1/25 கிடைச்சிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த வேல்யூ வந்து நம்ம 1/25 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 sin square pi by 4 minus θ by 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த 1/25 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும் பாருங்க 2 sin square pi by 4 minus θ by 2 is equal to 1 minus 1/25 கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 1 minus 1/25 என்ன வரும்ப்பா எல்சிஎம் எடுத்தோம்னா 25 மைனஸ் அத பாருங்க 25 minus 1 divided by 25 கிடைக்குமா? சோ அப்ப இது எவ்வளவு வரும் சொல்லுங்க 24/25 வந்துரும். கரெக்ட்டுங்களா? இந்த பக்கம் என்ன இருக்கு 2 sin square pi by 4 minus θ by 2 இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 2 இந்த 24 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து 12/25 இருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா sin ஸ்கொயர்ன்றது சைனா மாறிடும். சோ sin pi by 4 minus θ by 2 is equal to square root of 12 எப்படி எழுதிக்கலாம்ப்பா 4 into 3 divided by 25 5 ஸ்கொயர் எழுதலாம். இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா? அப்ப இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் போட்டா 2 ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா 2/5 ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா 5 வந்துட்டு இங்க √3 ல இருக்கும். சோ தட் என்ன ஆன்சர் வருது பாருங்க 2√3/5. சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து sin θ equal to 1/25 இருந்தா sin pi by 4 minus θ by 2 என்ன வரும் பாத்தீங்கன்னா 2√3 divided by 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஒன்னை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ செகண்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா cos pi by 4 plus θ by 2 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. when sin θ equal to 8/9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த pi by 4 plus θ by 2 இருக்கு இல்லையா இதை θன்னு அஸ்யூம் பண்ணோம்னா cos 2θக்கு எழுதலாம் பாருங்க cos 2θ 2 into 5 by 4 plus θ by 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் cos 2θ. இந்த cos 2θக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாத்தீங்கன்னா வந்து இந்த 2 வந்து உள்ள கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா cos இந்த 2 உள்ள வந்துருச்சுன்னா 4 2 கேன்சல் ஆயிட்டு pi by 2 வருதா பிளஸ் அப்புறம் இந்த 2 இங்க வந்துச்சுன்னா இந்த 2 கேன்சல் ஆயிட்டு பிளஸ் θன்னு வந்துரும். cos 90 plus θக்கு என்ன ஃபார்முலா செகண்ட் குவாட்ரண்ட் cos θ வந்து நெகட்டிவ் அதனால மைனஸ் போட்டு cos 90 plus θ மைனஸ் sin θ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க sin θ எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க 8/9 கொடுத்திருக்காங்களா? அப்போ இங்க என்ன பண்ணலாம் மைனஸ் ஆஃப் 8/9 போட்டுக்கலாம். அப்படின்னா cos 2 the pi by 4 plus θ by 2 வந்து minus 8/9 அப்படியே வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த cos 2θக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா 2 cos square θ தெரியும். 2 cos square pi by 4 θ பிளேஸ்ல pi by 4 plus θ by 2 போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா? 2 cos square θ minus 1 is equal to என்ன ஃபார்முலா cos 2θ அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? சரி, இங்க θ பிளேஸ்ல pi by 4 plus θ by 2 ன்னு எடுத்துக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இப்போ கவனிங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த cos 2 pi by 4 plus θ by 2 தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 8/9 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இத minus 8/9 போட்டுக்கங்க. இப்போ இங்க என்ன இருக்கு 2 cos square pi by 4 plus θ by 2 இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற minus 1 ரைட் சைடு கொண்டு போயிட்டா plus 1 ஆயிரும். அப்ப plus 1 போட்டாச்சு. இப்போ 1 minus 8/9 இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்னு சொல்லுங்க 9 minus 8/9 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? 9 minus 8/9 எல்சிஎம் எடுத்தா 1/9 கிடைக்குது. இங்க என்ன இருக்கு 2 into cos square pi by 4 plus θ by 2 ன்னு வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த 2 வந்து கீழ கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும் இந்த 2 கீழ கொண்டு வந்தா 9 into 2 18 ஆயிரும். சோ cos square pi by 4 plus θ by 2 is equal to 1/18. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க cos pi by 4 plus θ by 2 is equal to 1/18 எப்படி எழுதலாம் நம்ம 9 into 2 ன்னு எழுதி ஸ்கொயர் ரூட் போடலாம். 9 வந்து 3 ஸ்கொயர் தானப்பா? அப்ப 3 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் 1/3 இது √2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க இந்த செகண்ட் ஒன்னுக்கு வந்து cos pi by 4 plus θ by 2 தானே எவ்வளவு கேட்டாங்க இந்த வேல்யூ வந்து என்ன வருது 1/3 √2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க.
If cos theta equal to 1 by 2 into a plus 1 by a, show that cos 3 theta into 1 by 2 a cube plus 1 by a cube அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா cos theta is equal to 1 by 2 into a plus 1 by a cube, 1 by 8 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம cos cube theta கண்டுபிடிக்கலாம். cos cube theta என்னன்னு வர சொல்லுங்க, 1 by 2 cube into a plus 1 by a whole cube அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? உங்களுக்கு a plus b whole cubeக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a plus b whole cubeக்கு ஃபார்முலா வந்து a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 by 2 whole cube வந்து 1 by 8 போட்டுங்க. இப்போ a வந்து a, b வந்து 1 by a போட்டுங்க. அப்போ a cube plus b cube plus 3 into a into b, கரெக்டுங்களா? into a plus b அப்படின்னு நமக்கு வந்துருது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த a கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன வந்துருது பாருங்க, cos cube theta is equal to 1 by 8 into a cube plus 1 by a cube into, புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இது போட்டுட்டு பிளஸ் என்ன இருக்கு, 3 into a plus 1 by a அப்படின்னு நமக்கு இருக்குப்பா. ஓகே, இந்த ஆன்சர் இருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இது cos cube theta உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா cos 3 theta தானே ஷோ தட் சொல்லியிருக்காங்க. அப்போ cos 3 thetaக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா cos 3 theta equal to 4 cos cube theta minus 3 cos theta அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. சரிங்களா? அப்போ 4 into cos cube theta எவ்வளவு வந்திருக்குப்பா, 1 by 8 into இங்க cos cube theta கண்டுபிடிச்சிருக்கும் பாருங்க, 1 by 8 into a cube plus 1 by a cube, கரெக்டுங்களா? plus 3 into a plus 1 by a அப்படின்னு இருக்குப்பா. சரிங்களா? அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து இங்க மைனஸ் 3 cos theta இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 3 into cos theta எவ்வளவு கொடுத்தாங்க, 1 by 2 into a plus 1 by a. So 1 by 2 into a plus 1 by a அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4ம் இந்த 8ம் கேன்சல் பண்ணிட்டா இங்க 2 வந்துடுதா? அப்ப இங்க ஒரு 1 by 2 இருக்கு, இங்கிட்ட ஒரு 1 by 2 இருக்கு. இந்த 1 by 2 காமனா எடுத்துக்குவோம். அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, a cube plus 1 by a cube plus 3 into a plus 1 by a, கரெக்டுங்களா? இது வந்து என்ன வந்திருக்கு, மைனஸ் 3 into a plus 1 by a அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ plus 3 into a plus 1 by a-வும் இந்த மைனஸ் 3 into a plus 1 by a-வும் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ 1 by 2 into a cube plus 1 by a cube அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அப்போ பாருங்க cos 3 theta is equal to நமக்கு 1 by 2 into a cube plus 1 by a cube அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ தட் தேர்ட் வந்து ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. இப்போ prove that cos 5 theta is equal to 16 cos 5 theta cos power 5 theta minus 20 cos cube theta plus 5 cos theta அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, cos 5 thetaன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த cos 5 theta எப்படி எழுதலாம், cos 2 theta plus 3 thetaன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த 2 thetaவை a-ன்னு எடுத்துங்க, 3 thetaவை b-ன்னு எடுத்துங்க. அப்போ இது cos a plus b-ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. அப்போ cos a plus b-க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, cos a cos b minus sin a sin b அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த cos 2 thetaக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். பாருங்க, இந்த cos 5 theta லெஃப்ட் சைடுல இருக்கு, ரைட் சைடுல cos 2 theta. cos 2 theta என்ன ஃபார்முலா, 2 cos square theta minus 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா. அடுத்து இந்த cos 3 thetaக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க, என்ன சொல்லுங்க, 4 cos cube theta minus, அதாவது cos 3 thetaக்கு என்ன ஃபார்முலா, 4 cos cube theta minus 3 cos theta அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னு போட்டு இந்த மைனஸ் போட்டு இந்த sin 2 thetaக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 sin theta cos theta தெரியும். அப்போ 2 sin theta cos theta அப்படின்னு எழுதிட்டு அடுத்து இந்த sin theta இருக்குல்ல, இந்த sin theta என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3 sin theta minus 4 sin cube theta அப்படின்னு இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளை பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம் பாருங்க, இந்த 2 cos square theta உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 cos square theta உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 cos square theta into 4 cos cube theta எவ்வளவு பாத்தீங்கன்னா 8 cos power 5 theta. கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த 2 cos square thetaவும் இந்த minus 3 cos theta ஓட மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாத்தீங்கன்னா மைனஸ் என்ன வரும்னா 6 cos cube theta வருது. அடுத்து இந்த -1ல மல்டிப்ளை பண்ணுங்க.
இந்த மைனஸ் ஒன்ல மல்டிப்ளை பண்ணா -1 into 4 cos cube theta வந்து -4 cos cube theta கரெக்ட்டுங்களா? அடுத்து இந்த -1 into இந்த -3 cos theta மல்டிப்ளை பண்ணா +3 cos theta அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. இப்போ இந்த -2 sin theta cos theta இருக்கு, இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -6 என்ன வரும்னா sin theta into sin theta வந்து sin square theta into cos theta அப்படின்னு வந்துருதா. அடுத்து -2 sin theta cos theta into -4 sin cube theta மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +8 sin power 4 theta into என்ன வரும்னு சொல்லுங்க cos theta அப்படின்னு நமக்கு வந்துரும். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 8 cos power 5 theta அப்படியே எழுதிக்கீங்க. 8 cos power 5 theta அப்படியே எழுதியாச்சு. மைனஸ் இது 6 cos cube theta அப்படியே எழுதிட்டோம். அடுத்து இது -4 cos cube theta அப்படியே எழுதியாச்சு. கரெக்டா அடுத்து இந்த 3 cos theta அப்படியே எழுதிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க sin square theta இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா 1 - cos square theta அப்படின்னு போட்டுட்டு into cos theta அப்படின்னு போட்டுக்கலாம். பிளஸ் இந்த 8 into இந்த sin power 4 theta இருக்கு இல்லைங்களா, இந்த sin power 4 theta sin square theta whole square போட்டுங்க. இந்த sin power 4 theta மட்டும் என்ன வரும்னா sin square theta whole square போட்டா ஒரு sin square theta மட்டும் 1 - cos square theta அப்படின்னு வந்துட்டு இதுக்கு whole square வந்துட்டு into cos theta அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 1 - cos square theta whole square இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த 1 - cos square theta இருக்கு இல்லையா, இதை இந்த whole square இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுக்கு மட்டும் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1 + cos power 4 theta அடுத்து -2 cos square theta அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி இப்போ எழுத போறோம் பாருங்க. இந்த 8 cos power 5 theta அப்படி எழுதியாச்சு, -6 cos cube theta எழுதியாச்சு, -4 cos cube theta இது எழுதிட்டு +3 cos theta எழுதிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ -6 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம -6 உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், -6 into 1 +6 இந்த cos theta போட்டா cos theta வந்துருது. அடுத்து -6 into cos square theta into cos theta போடும். கரெக்டுங்களா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்க, இங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த -6 into 1 மைனஸ் தானே போறோம், -6ன்னு போட்டாச்சு. இந்த -6 into cos square theta into cos cube theta என்ன வர சொல்லுங்க, plus cos cube theta 6 cos cube theta வந்துருச்சா. இப்போ இந்த 8 இந்த cos thetaவும் இந்த இது மொத்தத்துக்கு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 into 1 என்ன வருது பாருங்க, 8 into இந்த cos theta மல்டிப்ளை பண்ணா cos theta. அடுத்து 8 into இந்த cos power 4 theta என்ன வருதுப்பா, 8 cos power 4 theta. கரெக்டா? இந்த ஒரு cos theta சேர்ந்தா cos power 5 theta வந்துருக்கும். கரெக்ட்டா? அப்புறம் இந்த 8 into -2 cos square theta into cos theta என்ன போறோம், -16 cos cube theta அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, இங்க பாருங்க 8 cos power 5 theta இங்க இருக்குங்களா. அடுத்து இங்கிட்டு ஒரு 8 cos power 5 theta வந்துருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்தோம்னா 16 cos power 5 theta அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அடுத்து இங்க பாருங்க -6 cube cos theta, இங்க ஒரு -4 cube cos theta, இது ஆக மொத்தம் 10 வந்துருச்சுங்களா. இங்க இது வரைக்கும் இங்க 10 வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்க பாருங்க +6 cos cube theta இருக்கு, இங்க ஒரு -16 cos cube theta. இங்க -16 cos cube theta இங்க +6 cos cube theta சேர்ந்து -10 cos cube theta. இங்க ஒரு -6 cos cube theta, இது ஒரு -4 cos cube theta. ஆக மொத்தம் -20 cos cube theta வந்துருச்சு. -20 cos cube theta வந்துருச்சு. கரெக்ட்டாங்களா? அப்புறம் இங்க பாருங்க இங்க 3 cos theta இருக்கா, இங்க ஒரு 3 cos theta இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து இந்த 3 ஆக்சுவலா வந்து இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கும் பாருங்க. இங்க பாருங்க இங்க 3 cos theta, இங்க ஒரு -6 cos theta, இது ரெண்டு கூட்டினா -3 cos theta வரும். இங்க ஒரு +8 cos theta இருக்கு. அப்போ அது இது மூணுத்தையும் ஆட் பண்ணா +5 cos theta வருது. +5 cos theta வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹென்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ்டு அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு.